கார் பந்தயம் நடைபெற்ற சாலைகளில் உள்ள கட்டமைப்புகளை போக்குவரத்திற்கு இடையூறு இல்லாமல் அகற்றுவதற்கு உத்தரவிட்டுள்ளதாக அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்துள்ளார். வடசென்னை வளர்ச்சி திட்ட பணிகள் குறித்து அமைச்சர் சேகர்பாபு மற்றும் மேயர் பிரியா ஆகியோர் அதிகாரிகளுடன் நேரில் சென்று ஆய்வு செய்தனர். கொளத்தூர் ஏரிக்கரை, வால்டாக்ஸ் ரோடு, ஜார்ஜ் டவுன், பிராட்வே உள்ளிட்ட இடங்களில் ஆய்வு செய்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் சேகர்பாபு, வடசென்னை வளர்ச்சி பணிகளுக்காக 1613 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து பணிகளை துரிதப்படுத்தி உள்ளதாக கூறினார். கொளத்தூர் ஏரி ஆக்கிரமிப்புகளை அகற்றும் போது 85 குடும்பங்களுக்கு மாற்றிடம் கொடுக்க நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரிவித்த அமைச்சர் சேகர்பாபு, கார் பந்தயம் நடத்துவதற்கு எழுந்த சிறு சிறு பிரச்சனைகள் புயலில் அடித்துச் சென்ற காகிதம் போல் மாறிவிட்டதாகவும் கூறினார். எந்த ஒரு புதிய திட்டமாக இருந்தாலும் சிறிய சிறிய பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். அந்த சிறிய பிரச்சனைகளை எல்லாம் முழுவதுமாக நிறைவேற்றி இன்றைக்கு உலக அரங்கிலேயே விளையாட்டுத்துறை தமிழகம் தூக்கி பிடித்த வண்ணம் இருக்கின்றது. குறிப்பாக இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கு உத்தரவு தந்த மாண்புமிகு தமிழக முதல்வர்களுக்கும் இந்த திட்டத்தை அல்லும் பகலும் பாடுபட்டு வெற்றிகரமாக நிறைவேற்றி இளைஞர்கள் மற்றும் இது போன்ற விளையாட்டில் ஆர்வம் உடையவர்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதமாக கருதப்படுகிறது. சிறு சிறு விமர்சனங்கள் இருந்தாலும் பெரிய அளவு இதற்கு வரவேற்பு இருப்பதால் அந்த சிறு சிறு விமர்சனங்கள் புயலை அடித்து செல்லப்பட்ட காகிதங்கள் போல் மாறிவிடும்.